எம்எஸ் தோனி வந்து கீப்பரா கண்டினியூ பண்ணுவாரா இல்ல வந்து ஃபீல்டரா இருக்காங்க சார் அந்த ஆக்சுவலா அந்த வர ஐபிஎல் வந்து தோனி விளையாடுறாரா? தோனி விளையாடுறாரு. ஓகே. தோனி வந்து எப்பயும் கீப்பரா இருக்காரா அல்லது வந்து ஃபீல்டரா? அந்த டிசிஷன் வந்து நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டிசிஷன் வந்து கோச் கேப்டன் சேர்த்து தான் எடுப்பாங்க. அது அவங்க வந்த அப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலா இப்போ இந்த வாட்டி சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கோம். மிகப்பெரிய பலம் வந்து ஏன்னா இந்தியா சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு புதிய ஒரு ஆளை எடுத்திருக்கோம். ஆக்சுவலா சஞ்சு சாம்சன் கேப்டனா எடுப்பாரா அல்லது சாரி எடுப்பாரா ஏற்கனவே உள்ள இல்லை அதுதான் அந்த அந்த டிசிஷன் வந்து கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட். அந்த டிசிஷன் வந்து யார் கீப் பண்ணுவாங்கங்கிறது மேட்சுக்கு முன்னாடி அந்த கோச் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் தே வில் டிசைட். இப்போ டிசிஷன் இப்போ நான் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலா பொதுவாக வந்து மூத்த வீரர்கள் அதிகமாக கலந்துன்ற இடம் வந்து சென்னை இந்த வாட்டி யங்ஸ்டர்ஸ் அதிகமாக உள்ள நுழைச்சிருக்கோம். இது பலமா பலவீனமா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க? நாங்கள் மூத்த வீரர்கள் நிறைய எடுத்திருக்கோம்னு டேட்ஸ் ஆர்மின்னு கேள்விப்பட்டேன், எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அதில் வந்து டீம் நல்லா பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ சிஎஸ்கே பழைய விளம்பரம் பார்த்தீங்கன்னா நம்ம விசில் போடு அப்படின்றத கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த சேப்பாக்க அப்படின்றது விசில் போடுறதுக்கு தடை வச்சிருக்காங்க விசில் அடிக்கிறதுக்கு. அது எப்படி இல்லை ஆக்சுவலா இப்போ என்ன அந்த விசில் போடுங்கிறத பற்றி நாங்கள் இங்கே பேச முடியாது. இல்லை சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. அது என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலே விசில் போடுன்னு சொல்ற ஒரு விளம்பரம் வந்து மிகப்பெரிய அளவில் சிஎஸ்கேவுக்காக இருந்தாலும் சரி, அது விளம்பரமா இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு விஷயமா போயிட்டு. ஆனா இப்ப தற்போது அது ஐசிசியோ அல்லது யாரும் சொல்லல, விசில் வந்து தடை இருக்குன்னு சொல்லல. ஆனா சென்னை சேப்பாக்கத்துல வந்து விசிலுக்கு வந்து தடை இருக்குன்னு சொல்லி காவல்துறை சொல்லிட்டாங்க. அதை பத்தி நான் பேச முடியாது இப்போ. அது எப்படி அது அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, அந்த சப்ஜெக்ட் பேசாதீங்க. இல்ல அது என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருந்தாலும் நான் இப்ப பேச முடியாது.